எல்லோருக்கும் வணக்கம். வாரத்தின் முதல் நாள் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் ஷேர் மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. 13 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. இந்த சமயத்துல இந்த வாரத்தினுடைய முதல் நாள் இருக்கும். இன்னும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் பல நாட்கள் இருக்கு. இந்த சமயத்துல சென்ட்ரல் பிவட் ரேஞ்சுக்கு மேலதான் இந்த வாரத்தினுடைய முதல் நாளை தொடங்கியிருக்கான். சப்போஸ் கீழே வந்தாலும் போன வாரத்தினுடைய லோ, அதுக்கு முந்தின வாரத்தினுடைய லோ வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகும்போது சந்தோஷமா லாபகரமாக தான் ஓப்பன் ஆயிருக்கான். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய 4 நாட்கள்ல கீழே வந்து லோவை டெஸ்ட் பண்ணா மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பாக்குறேன். மேல போனா என்னங்க பண்றது? மேல போனா கையில் இருக்கிறத விற்க வேண்டியதுதான். இந்த வாரத்தில் ஒரு 500 பாயிண்ட் ஏறி 23,000 வரட்டும். யாரு வேண்டாங்கிறா? எலெக்ஷன் முடியறதுக்குள்ள ஒரு 25,000 கூட வரட்டும். கையில் இருக்கிறத கொஞ்சோண்டு வித்து விடலாம். ஹலோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், நீ எங்களை ரொம்பவுமே டார்ச்சர் பண்ற. அதாவது ஒரு முக்கியமான பேட்டர்ன் தான் இந்த மீன் மண்டை பேட்டர்ன். இந்த மீன் மண்டை பேட்டர்ன் விட்டு வெளியே வந்தாவே அவனுடைய வாழ்க்கையில ஒரு கந்தரகோலம் நடக்கும். மேலேயோ கீழேயோ பெரிய அளவில் போவான் அப்படின்றத இது வரைக்கும் நான் பார்த்தது. பட் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றது ரொம்ப காலம் நீட்டிப்படுத்திட்டு இருக்கான். இப்படிதான் அதானி போர்ட்ஸை நான் ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப காலம் நீட்டிப்படுத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அவன் எங்கேயோ வந்துட்டான், அதானி என்டர்பிரைசஸ். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ரொம்பவே மனசை சோதிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மீன் மண்டை பேட்டனுக்கு ஒரு மரியாதை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ வா, ஒன்னா கீழே 60 ரூபா வா, இல்லைன்னா மேலே 100 ரூபா வா, ரெண்டுக்கு நடுவில் சேரை போட்டு வந்துக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 3 மாசம் தான் டைம் அப்படின்னு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் பிரைஸை நம்ம எச்சரிக்கிறோம். அதுக்குள்ள ஒரு 60 ரூபா வந்து எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடு, இல்லைன்னா 100 ரூபாய் போய் அந்த ஷேரை வாங்கி வச்சவங்களுக்கு லாபத்தை புக் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். இந்த சமயத்தில் மிக முக்கியமான கார்பரேட் ஆக்ஷன் சவுத் இந்தியன் பேங்க், பஜாஜ் ஆட்டோ அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த ஷேரை வச்சிருந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்றாங்க. எனக்கு இன்னும் நான் வரல, நான் இன்னும் பார்க்கல. ஸோ இந்த பிட் ஆஃபர் அப்படின்றது என்னன்னா மார்ச் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 2 நாள் இருக்கு. நல்ல ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா 2 வாய்ப்பு இருக்கு. அந்த ரைட்ஸ் வாங்கினவங்களுக்கு ஒன்னா மார்க்கெட்ல வித்து விடலாம், இல்லைன்னா மறுபடியும் மேற்கொண்டு பணத்தை போட்டு நார்மல் ஷேராக கிடைக்கிற மாதிரி அந்த ஆர்இ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் மார்ச் 6 ஸ்டார்ட் ஆகல. பஜாஜ் ஆட்டோனுடைய பைபேக் 10,000 ரூபாய்க்கு திரும்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னது வந்து ரெக்கார்ட் டேட் முடிஞ்சிருச்சு. கணக்கு வழக்கெல்லாம் எடுத்துட்டாங்க யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி. ஸோ அந்த ஆஃபர் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்றதுக்கு இன்னொரு டைம் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேரை எல்லா நேரத்திலையும் தலையில தூக்கி வச்சு ஆட மாட்டாங்க அப்படின்றதுக்கு இந்த எஸ்ஜேவிஎன் அப்படின்ற ஷேர் ஒரு உதாரணம். இன்னைக்கு அவனுக்கு ஒரு 200 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. பட் இருந்தாலும் வழக்கம் போல அவன் 5% 10% நியூஸ்க்கு ரியாக்ட் ஆகாம சாதாரணமாக ஒரு 1.5% பிளஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன ஒரு பயம் இந்த ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய ஹையெல்லாம் 150 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். இப்போ 122 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ அவன் யாராவது 150 ரூபாயில வாங்கியிருந்தாங்கன்னா கூடிய வரையில் சீக்கிரம் மேலே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல. அப்படி ஹெல்ப் பண்ணணும்னா இது போன்ற நல்ல நல்ல நியூஸுகளுக்கு இந்த ஷேர் விலை ஏறி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்னங்க இந்த லோட்டஸ் ஐன்னு ஒரு ஷேர் என்ன பாடாப்படுத்துறா, இன்னைக்கு ஒரே நாளில் 20% இறங்கிடுச்சு. போன வாரங்களில் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக அந்த ஆப்ரேஷன் சார்ஜஸ் ரிலேட்டடாக நம்ம ஒரு பேட் நியூஸ் அப்படின்றது ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு பொதுமக்களுக்கு நல்ல நியூஸ். பட் அது போன்ற சமயங்களில் ஒருவேளை இவங்க ஆப்ரேஷன் பண்ணால் இவங்களுக்கெல்லாம் லாபமே வராதோ அப்படின்ற ஒரு காரணத்தினால 20% இறக்கி விட்டானா என்னன்றது தெரியல. காலையில் கூட 65 ரூபா இருந்தது, கடைசியில் பார்த்தா இப்போ 50 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கான். ஆஹா நண்பர்களே, ஏர்முகத்தில் ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னா அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் கார்கோ அப்படின்ற ஷேர் தான். இவன் ஏர்முகத்தில் நல்ல அழகிய அளவில் 75 ரூபாய்க்கு சப்போர்ட் கிடைச்சான். அந்த சப்போர்ட்டை மதிச்சு இவன் என்ன பண்ணியிருக்கான்னா டபக்குன்னு இன்னைக்கு 91 ரூபாயெல்லாம் வந்துட்டு போயிட்டான். ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் யாராவது பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10-13% கிடைச்சிருக்குது. நண்பர்களே, அதானி போர்ட் சம்பந்தப்பட்ட ரகசியம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது நல்லா கீழே வந்தா அப்புறம் மேலே வந்தா. இப்போ கூட சமீபத்தில் போர்ட்ஸ் ரிலேட்டடான கம்பெனிகளுக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம இவனை பார்த்துட்டு இருக்கையில 800 ரூபா ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 1343 ரூபா அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போறானுங்க அப்படின்னா அதே டெப்த்தை வந்து மறுபடியும் மேல் நோக்கி போய் காட்டக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ அந்த வகையில் இந்த ஷேர் வந்து ஒரு 1500 ரூபாய் போய் டச் பண்ணிட்டு வந்ததுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, இன்னைக்கு ஐபிஓ சம்பந்தப்பட்ட 2 நியூஸுமே நல்ல நியூஸ் தான். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த முக்கா புரோட்டீன்ஸ் அப்படின்றது இன்னையோட அது முடியுது. அந்த முக்கா புரோட்டீன்ஸ்னுடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ரூபா. அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் ஆல்மோஸ்ட் 100% லாபம் கிடைக்கிற மாதிரி லிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கான். அதே மாதிரி இந்த ஆர்கே சுவாமி ஐபிஓ அப்படின்றது வந்து ஒரு டேட்டா அனலைசிஸ் அது போன்ற ரிசர்ச் ஓரியன்டான கம்பெனி. இவனுடைய
கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் ஒரு லாபகரமாக வரக்குண்டான வாய்ப்பாக தான் கிரே மார்க்கெட் பிரீமியம்னுடைய ட்ரெண்ட் அப்படின்றது காட்டுது. ஸோ ஐபிஓ சம்பந்தப்பட்ட 2 நியூஸுமே இன்னைக்கு நல்ல நியூஸ் தான். உங்களுக்கு சமீபத்தில் வந்த ஐபிஓக்கள் அதுலேயும் முக்கியமாக இந்த எக்ஸிகாம் டெலி சிஸ்டம்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா பதிவிடுங்க. நிறைய பேருக்கு எக்ஸிகாம் டெலி சிஸ்டம்ஸ் கிடைச்சிருக்கிறதா பதிவிட்டுருக்காங்க. லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு ஒரு ₹100 100% லாபம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு என்டிபிசி அப்படின்ற ஷேர் வந்து டாப் பர்ஃபார்மராக இருக்கான் நிஃப்டி இண்டீஸில். ஆல்மோஸ்ட் 4% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி மதிப்பிலான வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ஃபவுண்டேஷன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். ஸோ இந்த அடிக்கல் நாட்டு விழாக்கு அப்புறம் இது நல்லா இன்னும் மேல் நோக்கி ஏறி 500 வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்கள்ல ஏறி இறங்கி வால்டிலிட்டியா இருக்கக்கூடிய ஷேர்களை பத்தி பார்த்துக்கல எனக்கு 2 ஷேர் இன்னைக்கு கவர்ந்தது. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரான்னு ஒன்று, ஐஎக்ஸ் ஒன்று. இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ராலாம் நானே முதல்ல யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதாவது ராஜீவ் ஜெயின் அப்படின்ற ஒரு டிசம்பர் சமயத்தில் இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ்ல என்டர் ஆனார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். உடனே இவன் ஒரு ₹100 போயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வெறும் ₹60 ரேஞ்சில் இருந்தவன் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ₹94 ஒரு இடம் வந்து காமிச்சிருக்கான். ₹100 வரல. ஸோ இவங்க மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அப்படின்றது ₹100 வந்து தொட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அதே மாதிரி ஐஎக்ஸ் அப்படின்ற ஷேர்ல என்னத்தை கண்டாங்களோ தெரியல. இப்போ சமீபத்தில் வால்டிலிட்டி இருக்கக்கூடிய ஷேரை இந்த ஐஎக்ஸ் அப்படின்றது லிஸ்ட்ல நான் பார்த்தேன். ஸோ ஐஎக்ஸ் ஷேர் ஹோல்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் படிக்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம். அடாடா, சமீப காலமா இந்த மேக்ஸ் ஹெல்த் அப்படின்ற ஷேர் வந்து இறங்கிட்டு இருக்கான். இவன் இறங்குறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு பயம் அப்படின்றது உருவாகுது. 2020 இருந்து ₹200 ரேஞ்சில இருந்து மேல் நோக்கி ஏறிக்கொண்டே வந்த மேக்ஸ் ஹெல்த் அப்படின்ற ஷேர் இப்போ ஒரு 2-3 வாரமாக இறங்கிட்டு இருக்கு. அதனால ஒரு சின்ன பயம் அப்படின்றது உருவாயிருக்கு. நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம், நிறைய பேர் வந்து வீடு வாங்கியிருப்பாங்க, லேண்ட் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு பேங்க்ல வந்து இந்த ஹோம் லோன் எடுத்துருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இப்போ வட்டி கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி வருது, அல்லது அவங்களுடைய இஎம்ஐ மந்த்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்தது. இப்போ இந்த சமயத்தில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் ஆர்பிஐனுடைய ரேட்டும் கம்மியாகும், ரெப்போ ரேட் அப்படின்றது. அதே மாதிரி ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா பொதுவாகவே பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். ஏன்னா அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டிங் ரேட் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் இஎம்ஐ அப்படின்றது குறையும். அது மட்டும் இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொதுவாக இந்தியாவில் பாம்பே, பெங்களூர் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் தான் பீக்கில் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, வாடகை கூடுற மாதிரி இருந்தாலும் சரி, நல்ல வாடகை ரிட்டர்ன் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு லேண்டை வாங்கி ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்றா எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மனநிலைமையில் இருக்காங்க. ஸோ அது ஓரியன்டாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஷேர்ஸ், ஓபராய் ரியாலிட்டி, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, பிரிகேட் இது போன்ற கம்பெனிலும் ஃபோக்கஸில் வரலாம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, பட்டேல் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து ஒரு ₹100 விட கம்மியாக இருக்கக்கூடிய பங்கு ₹69 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. கடந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ₹16 இருந்தவன் ₹59 வந்துட்டான். பட் இருந்தாலும் இவனுடைய லாங் பீரியட்ல பார்த்தா இதெல்லாம் ஒரு காலத்தில் ₹600 இருந்த பங்கு, ₹355 இருந்த பங்கு. இந்த பங்குக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 525 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டரை வந்து இவங்களும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சராக போட்டு பிடிச்சிருக்காங்க. அதுல இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 267 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸை கேட்டோன்னே இவன் வந்து ஆல்மோஸ்ட் 2% மேலே ஏறி வந்துட்டான். சரி, இவனுக்கு ஆர்டர் கிடைக்குதே, ஒருவேளை இது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா, கடன் எல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய கம்பெனியா அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்தேன். ஏன்னா ஏதாவது மல்டி பேக்கர் இவனுடைய பழைய ரேட் வந்ததுன்னா கூட ஒரு சந்தோஷம் வரலாம் இல்லையா. ஆனா அவனுக்கு கடன் வந்து 2000 கோடி இருக்கு, டிவிடெண்டே கொடுக்கல. சரி, கடைசிக்கு லாபகரமான கம்பெனியாவது இருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப சமீபத்தில் 2 வருஷமா 2022, 23 அப்படின்ற மாதிரி லாபம் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் இவன்லாம் ஒரு ₹20 ரேஞ்சில் பிடிச்சிருந்தா கூட ஒரு சந்தோஷம் வரும். பட் இப்ப ₹70 இருக்கான். இவன் மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய ஹிஸ்டரியில இவன்லாம் ₹100 மேல இருந்திருக்கான். சோ இவனும் ஒரு ₹100 மேல வந்துட்டா சந்தோஷம் தான். இந்த சமயத்துல பெரிய ஆளு யாராவது பணம் போட்டிருக்காங்களான்னு நம்ம போய் பார்த்துக்கணும். இல்லைன்னா அப்புறம் நம்ம மட்டுமே சின்ன ஆளுகளே கும்பா பாடி இருப்போம், பெரிய ஆளு யாரும் கும்பா பாட மாட்டாங்க. அது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த வகையில் நம்ம போய் பார்க்கும் பொழுது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல நிமிஷம். அதே மாதிரி எஃப்ஐஎஸ் அப்படின்றது 2.83% இப்போ ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பெருசா இல்லை, அதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு தேதியில இவன் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இவனை ₹10 இருந்து இப்போ ₹70 கொண்டு வந்திருக்காங்க. இனிமேலும் வரக்கூடிய ஆண்டுகளில் இவனுக்கு நிறைய ஆர்டர் கிடைச்சு 300 கோடி, 400 கோடி, 500 கோடி லாபம் பண்ணும்போது இது ஒரு மல்டி பேக்கராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அட கடவுளை, இந்த மொயில் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து நல்ல பீக்ல போயிருக்கு
அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் படிச்சோன்னே ஓகே இதெல்லாம் ஓரளவுக்கு ஏறுவானோ அப்படின்ற மாதிரி நான் காலையில் 292 ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் 311 ரூபாய்க்கு போய் ஒரு மாதிரி பயப்படுத்தி விட்டான். அப்புறம் கடைசியில் இப்போ 305 ரூபா இருக்கான். என்ன ஒரே ஒரு ஆதரவு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷ பீரியட்ல ஏற்கனவே 360 ரூபாயெல்லாம் போனவன் தான் இப்போ 304 ரூபா இருக்கான். மறுபடியும் இந்த நியூஸை சாக்கா வச்சுக்கிட்டு 360 ரூபா வந்துச்சுன்னா ஒரு 10% மேலே ஏறி வந்துச்சுன்னா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். கேப்ரி குளோபல் அப்படின்ற ஷேர் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அது 5ஆம் தேதி நாளைக்கு ரெக்கார்ட் டேட். ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ரெக்கார்ட் டேட் நாளைக்கு வச்சுக்கிட்டு இப்போ கடைசி நேரத்தில் போய் எடுத்தால் அது போன்ற ஷேர்கள் வந்து அதிகமாக லாபம் தரதில்ல. இன்ஃபேக்ட் பயமுறுத்தி தான் விட்டுருக்கான். நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் எடுத்து பாருங்கள். சமீபத்தில் வந்த உதாரணங்கள் அப்படி தான் இருக்குது. இதுவே வருண் பெவரேஜஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஸ்பிளிட் போனஸ்க்கு அப்புறம் மேலே ஏறி தான் இருக்காங்க. இல்லைன்னு நான் சொல்லலை. பட் சமீபத்தில் இந்த வருஷத்தில் வந்து போனஸ் ரிலேட்டடான நியூஸ்கள் வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி போய் எடுத்து பிரயோஜனம் இல்லை. இந்த கேப்ரி குளோபல்லாம் எப்போ பிடிச்சிருக்கணும், சில நாட்களுக்கு முன்னாடியே பிடிச்சிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் 6 months சார்ட் அப்படின்றது போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்துனுமே 774 ரூபாயிலிருந்து ஒரு தடவை 1000 ரூபா வரைக்கும் வந்துட்டான். மறுபடியும் இப்போ ஒரு டேட் இது சம்பந்தப்பட்ட ஒரு அப்டேட் வந்தோடனே 900க்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆயிருக்கான், இப்போ 964 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஒரு நியூஸ் வந்தோடனே போய் ஏர்லியராக பிடிக்கணும். கடைசி நேரத்தில் போய் பிடிச்சா அது ஒரு மாதிரி சங்கடமாக தான் அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். அதாவது எல்லாத்து கையிலையும் பணம் வாங்குறதுக்கு பணம் இருக்கு. ஐ மீன் எந்த சொத்தை வாங்குறதா இருந்தாலும் பணம் இருக்கு. ஏதாவது ஒன்று அவங்களுக்கு சல்லிஸா கிடைக்கிற மாதிரி இருந்தா உடனே வாங்குறதுக்கு தான் பார்க்குறாங்க. இல்லை பணம் அதிகமாகுது, அந்த சொத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருந்தாலும் போட்டி போட்டு வாங்குறதுக்கு தான் இருக்காங்க. ஆக மொத்தம் பொதுமக்களுடைய பணம் உலக அளவில் பார்க்கும்போது அப்படியே பொருளுது. இந்த பிட்காயின்லாம் சும்மா கீழே படுத்து கிடந்தான். உங்களால் இதை நம்ப முடியுதா? இப்போ 63,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நீ எல்லாம் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தா கடந்த ஒரு வருஷத்துலன்னு பார்த்தோம்னா கீழே ஆல்மோஸ்ட் 15,000க்கு பக்கத்தில் படம். அதுக்கப்புறம் இந்த பிட்காயின்ல வந்து பெரிய அளவில் முதலீடுகள் வரலாம் அப்படி இப்படின்னு ஏதோ நியூஸ் வந்துச்சு. அப்போ இதில் கொண்டே பணம் போடணும்னு இருக்கிறவங்க அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு அசட்டு கீழே இறங்கி கிடக்கு அப்படின்னா வாங்கறதுக்கு ஆளுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பயம் அப்படின்றது தேவையில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். 4 வருஷத்துக்கு ஒருக்காவோ 5 வருஷத்துக்கு ஒருக்காவோ டபார்னு ஏதாவது ஒரு 5,000 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நிஃப்டி இறங்கினா அதை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டாக தான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் தான் முத்தூட் கேபிட்டல் அப்படின்னு நேத்தா ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார். ஒருவேளை கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி இந்த முத்தூட் கேபிட்டல் ஒருவேளை மேலே ஏறி வருவானா? இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்த்துருப்போம் போல. அவன் இதுக்கு முன்னாடி 1,300 ரூபாயெல்லாம் ஒரு முறை போயிருக்கான். இப்போ இந்த ஷேர்னுடைய ட்ரெண்ட் அப்படின்றது ஒரு ஏறுமுகமாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் இந்த ஷேர் ஒரு ஏறுமுகமாக தான் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஒருவேளை கூடிய விரைவில் இவன் 300 ரூபாயிலிருந்து ஒரு 500 ரூபா வந்து தொட்டதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இவன்லாம் மேலே ஏறி வரலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஷேர் எதுன்னு பார்த்தோம்னா இந்த RBL பேங்க் ஷேர் நான் பார்க்குறேன். இந்த RBL அப்படின்ற பேங்க் ஷேர்லாம் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்தால் இவனும் ஒரு 500 ரூபா பக்கத்தில் வர வேண்டியது இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.